ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹாட் கேமிங். நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸ்ல ஹாலோவின் தான் செலிப்ரேட் பண்ண போறோம். அது எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேரியோட ஜெயில தான். உங்க பாருங்க, நம்ம பேரியோட கெட்டப்பே பயங்கரமா இருக்குது. அவன் கையில வேற ஏதோ கேண்டி மாதிரி வச்சிருக்கான். இந்த கையில என்னதுனே தெரியலாங்க, ஏதோ பில்லி சுனியம் பண்ற மாதிரி இருக்கு. மண்டைக்கு மேல நெருப்புல இது. அவன் மண்டைய பாருங்க, அடடா பூசணிக்காய் தூக்கி தலையில வச்சிருக்காங்க அவனோ. அதுல இருந்து புகை வேற வருதுங்க. ரொம்ப மோசமான பேரியா இருப்பான் போலியே அவன். அங்க பாருங்க, பேரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிறான். ஐயோ, எங்க பார்த்தாலும் ஒரே பூசணிக்காவா இருக்குது. அது மட்டும் இல்லாம அது வெள்ளை கலர்ல பெயிண்ட் அடிச்சு வேற வச்சிருக்கான். அங்க பாருங்க பூசணிக்காவை, எவ்வளவு பூசணிக்காய் இருக்குதுன்னு. ஹாலோவின்னாலே பூசணிக்காய் தான் போல. ரொம்ப மோசமான இருக்காங்க அந்த பேரி. இங்க பாருங்க, மண்டைக்கு மேல நெருப்பெல்லாம் இறக்கி விட்டுருக்கான். அவனை பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கிறான் இந்த கெட்டப்ல. மேல போலாங்க. மேல என்ன வச்சிருக்காங்க தெரியல. இங்க யாரோ படுத்து தூங்கிலாம் வச்சிருக்காங்க. நம்மளோட பெட்டு தானோ என்னதுங்க அது? பக்கெட்ல எதையோ வேற வச்சிருக்கான், என்னதுன்னு தெரியலையே. என்னதுடா அது? ஏதோ கலர் கலரா வேற மின்னுது. சாக்லேட்டோ? ஓஹோ, ஹாலோவின் சாக்லேட் கொடுப்பாங்கல்ல, அதான் ரெடி பண்ணி வச்சிருக்கான் போல அந்த பேரி. மனுஷங்க பேர்ல தப்பிச்சு போறதே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதுல வேற ஹாலோவின் செலிப்ரேட் பண்றாங்க இவங்க. பண்ணுங்கடா பண்ணுங்கடா, உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க. நாங்க தப்பிச்சு போய்கிட்டே இருப்போம்ல, நிக்க மாட்டோம்ல ஒரு இடத்துலயும். ஜம்பா போட்டு ஓடிட வேண்டியதான். பாருங்க, சோறெல்லாம் பேய் படம் வச்சிருக்காங்க எவனோ. பாருங்க எவ்வளவு பெரிய பூசணிக்கா. அங்க பாருங்க, பேட் பேரையாமா. அடடா, என்னமா யோசிச்சிருக்காங்க, பயங்கரமா யோசிச்சிருக்கானுங்களே. பாருங்க, முன்னாடி பின்னாடி எங்க பார்த்தாலும் ஒரே ஹாலோவின் டெக்கரேஷனா தான் இருக்கு. பூசணிக்காய் மண்டை எங்க பாருங்க, பூசணிக்காவிலே ஸ்கின் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஸ்கின்னுக்கு தொட்டு கேட்பாங்க, அதனால நம்ம அதெல்லாம் தொட வேண்டாம், நம்ம நேரா ஓடிடுவோங்க. போம் பாருங்க, வெளிச்சம் உள்ள இருந்து வெளியே இருந்து வந்துட்டு இருக்கு. எங்க இருந்து வருதுன்னு எங்க சீலிங்ல ஓட்டம் வந்துட்டு போல. நீங்க டெக்கரேட் பண்ணும்போது ஐயோ, சீலிங்ல ஓட்டம் வந்துட்டுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம வயிற்றுல ஓட்டம் வந்துட்டு மறுபடியும் போலாம். ஜம்பு போடுவோம். ஜம்ப் போட்டாச்சு. ஐயோ, என்னங்க இது இவ்வளவு ஹைட்டா இருக்கு, ஜம்ப போட முடியுதா? ஒண்ணுமே பண்ண முடியலங்க நம்மளால. ஓகே, ஓ டோர் திறந்தா இருக்குதா? அப்படி நேரா ஏறி போயிட வேண்டியதான். போக ஆரம்பிக்கலாங்க. என்ன பண்றது, கால் வைக்கிறோம்லாம் கண்ணி வழியா வச்சிருக்காங்க. ஒரு வழியா கஷ்டப்பட்டு மறுபடியும் இந்த பேரி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அங்க பாருங்க, கிரை பேரியா, பேரி அழுது மாதிரி இருக்கிற பேரி போல. பாருங்க அந்த நுக்கம் பாருங்க, அந்த ஹாலோவின் பேரி பயங்கரமா இருக்கானே. ஐயோப்பா, நடக்கும்போது பாருங்க பின்னாடி ஏதோ புகை மண்டலமா இருக்குங்க. சமைக்காச்சு ஓடுறா கைப்ல ஓடு 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 ஓடு. அவங்க பாருங்க, ஐயோ பிடிச்சிட்டானே, போச்சுடா. மறுபடியும் போவோம். இந்த டைம் மாட்டாம போனோம், அவங்ககிட்ட மாட்டிக்க கூடாது. கரெக்டா போயிடணும். வந்துட்டான். ஆனா எங்க இருக்கிறான்? ஓ, அந்த இருக்கிறானா? என்னடா பேரி எப்படி இருக்க? எங்க பாருங்க எவ்வளவு பெரிய பேரி. ஐயோ பேரி பூசணிக்கா. பயத்துல டங்கெல்லாம் ஸ்லிப் ஆகுதுங்க. இவன் கையில பாருங்க சாக்லேட். அது அப்ப அவ்வளவு வச்சிருந்த சாக்லேட் வாலி போல அவன் கையில ஸ்டார்டிங்ல இருந்தது. நானும் ஏதோ ஸ்கின்னு நினைச்சிட்டேன், ஏதோ டிஃப்ரெண்டா வச்சிருக்கான் போல, பாக்ஸர் மாதிரி வச்சிருக்கான் போல நினைச்சுக்கிட்டேன். வந்துட்டோம். எங்க அவனை காணும்? இங்க பாருங்க, எலும்பு கூட எல்லாம் இருக்கு. எங்க அவனை காணும்? பின்னாடி துரத்திட்டு வந்தவன. எங்கடா இருக்கிற? ஓ, அங்க பாருங்க, கம்பிக்கு நடுவுல சிக்கிக்கிட்டான் கைப்பிள்ள. அவன் தலைக்கு முன்னாடி அவன் நடக்கும்போது புகையா போதுங்க. என்ன புகைன்னு தெரியலங்க. தலைமையில கூட டர் போட்டுட்டு இருக்கான் அவன். மோசமானவங்க அவன் இருக்கிறதுலே. மோசமான பேரி பாம் பக்ரி அவன் இருக்கிறதுலே. அங்க பாருங்க, 3 பூசணிக்காவை அப்படியே மண்டையை கட்டி மேல தொங்கிட்டு அங்க பாருங்க கண்ணு. ஐயோ, அவங்க மெழுகுதிரி. என்னடா இது, எங்க பார்த்தாலும் ஒரே கேண்டில்ஸும் கண்ணு பூசணிக்காவுமா இருக்கு. என்னடா இது, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? கீழே ஏதோ பானை மாதிரி இருக்குது. ஓ, சூனியக்காரி வேலையா அதெல்லாம்? ஓ, அவதான் பேரிய வசப்படுத்திட்டா போல. அவளை மயக்கிட்டா போல. அதான் பேரிய கண்ட்ரோலுக்கு வந்துட்டான். பாருங்க, சகந்தி பூச்சா இருக்குதப்பா. இப்ப பாருங்க, எங்க ஃபுல்லா ஒரே வவ்வாலா இருக்கு. என்னடா இது, பயங்கரமா இருக்குதே. எம்மாடி காய்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் போடுற வீடியோஸ் டிங்டாங் கிடைக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. இந்த மாதிரி ஹாலோவின் பேரின்னு ஒருத்தர் இருக்கான், ரொம்ப கொடூரமானவன் அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும் காய்ஸ். அப்பதான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். இன்னும் நிறைய ஆபத்து இருக்கு. உள்ள போக போக ஆபத்துக்கள் நிறைய தான் இருக்க, தர கம்மியா இருக்காது. பயங்கரமா என்டர்டைன்மெண்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தானே முடியும். போங்க நின்னு வச்சுக்கோங்களேன். கரெல்லாம் தப்பலாம் மரணம் தான். நம்ம சோழியை முடிச்சுட்டுருவாங்க. அப்புறம் உடஞ்சு போகுது. நிற்க கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா எப்படி உடஞ்சிருச்சு? பார்த்தீங்களா? பாருங்க, ஹாலோவின் வாய்க்குள்ள நுழைய போறோம் நம்ம. இங்க என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியலங்க. இது என்னது புகை மாதிரி வருதுங்க? என்ன தீ எரியுது?
ஓஹோ! உங்களுக்கு என்னன்னு தெரியுதா? தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க காய்ஸ். எனக்கு தெரிஞ்சுட்டு இப்ப தெரிஞ்சிருக்குமே நல்லாவே. பானைங்க, பானையில எவனோ தீய கொளுத்தி வச்சிருக்கான். சூனியக்காரி தான் ஏதோ சூப் செஞ்சுட்டு இருக்கா போல. அந்த பேரிய மயக்கிறதுக்காண்டி ஃபுல்லா அவ கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்காண்டி பண்ணிட்டு இருக்கா போல. நம்மளும் அவளோட இதை மாட்டிக்கிட கூடாதுங்க வசியத்துல. அப்புறம் நம்மளையும் அதே மாதிரி பண்ணிடுவா. வர்றதுக்குள்ள தப்பிச்சு ஓடிடணுங்க. ஐயோ ஐயோ வருது வருது அந்த சூனியக்காரி ஏதோ உருட்டி வர விடுதாலே வர்றதுக்குள்ள தப்பிச்சு ஓடிடணும். பேரி ஃபுல்லா கண்ட்ரோலுக்கு வந்துட்டான் போல. அதனாலதான் அவன் ஃபுல்லா அவங்க பாருங்க எங்க பார்த்தாலும் அந்த சூனியக்காரியோட வேலையா தான் இருக்கும் போல. பயங்கரமா ரெடி பண்ணிருக்கான் அந்த சூனியக்காரி. இங்க இந்த பேரி என்ன வச்சிருக்கான்னு தெரியலையேங்க. ஓஹோ இது சூனியக்காரி தானா? சூனியக்கார பேரி. அப்படி சூனியக்காரி பேரி ஆயிட்டான் போலவன். ஐயோ அமுக்கடா அமுக்கடா அமுக்கிட்டு ஓடுறா கைப்புல வந்துடப்பா. எங்க அவன் காணுங்க. ஓ அந்தா இருக்கிறான். என்ன செவுத்துல போய் மாட்டிக்கிட்டான்? என்றா கைப்புல மாட்டிக்கிட்டியா? அதனால தப்பிச்சு வர முடியலையா? நீ அவ்வளவுதான் நான் சோலையை முடிச்சுட்டாங்களா அவனை? ஐயோ சொல்லி முடிக்கிறதுக்குலாம் நம்ம சோலையை முடிச்சுட்டாங்க. இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து போவோம். ஓகே போக ஆரம்பிக்கலாம். எங்க போறது? ஓ டோர் ஓபன் ஆயிடுச்சா? என்ன போயிட்டு விட்டாடா பேரு? எடா தொப்பைய வச்சு மறைக்கிறேடா சூனியக்கார பேரி. நான் போயிட்டு வரேன். போம் 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 நிற்க கூடாதுங்க. இன்னும்னா ஓ போயிட்டான் கோவத்துல போயிட்டான். இது என்னடா பானையில வச்சிருக்கீங்க? என்னவா இருக்கும்? ஓ ஏதோ சூப்பு போல. என்னங்க நம்மள அந்த சூப் ஒன்றும் பண்ணல. நம்ம ஒரு வேலை தெய்வ குழந்தையா இருக்கும் போல. அதால நம்மள ஒன்றும் பண்ண முடியல. ஓகே நம்ம தப்பிச்சு போவோங்க. நிற்க கூடாது. நின்னோம்னா நம்ம சோலையை முடிச்சு விட்டுருவாங்க. மேல ஏற ஆரம்பிப்போம். மேல போவோம் போவோம் வந்துட்டோம் வந்துட்டோம். ஐயோ உங்க பாருங்க பல்ல வெட்டி வச்சிருக்கு அந்த சூனியக்கார கிளவி. எடி கிளவி வரண்டி தாய் கிளவி போயிட்டு வரட்டுமா? என்ன எப்படி இருக்கிற? இதுக்கப்புறம் உன்னால என்னாச்சு எனக்கு பிடிக்க முடியாது. ஓ இதுல வந்து நிலா செட்டப்புங்க. நம்ம காலேஜ் கடத்த பாத்தீங்களா? பள்ளம் பள்ளமா இருக்கு பாருங்க. நிலா செட்டப்ல பண்ணி வச்சிருக்கு அந்த சூனியக்கார கிளவி. ஓகே போவோம். பேரிய வசப்படுத்தி இருக்கலாம். என்ன உன்னால கண்டிப்பா என்ன வசப்படுத்தவே முடியாது. எங்க பார்த்தாலும் ஒரே பூசணிக்காய் வச்சு ஏதோ மந்திரம் பண்ணி வச்சிருக்குங்க அந்த சூனியக்காரி. அதனால அவகிட்ட மாட்டிக்க கூடாது. ஜூஸ குடிச்சிட்டோமா? இதுக்கு அப்புறம் பாருங்க நம்ம பவர நம்ம எப்படி பறந்து போக போறோம் மட்டும் பாருங்க. வந்துட்டோம் வந்துட்டோம் கொஞ்ச தூரம் தான். வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. ஜம்பா போடு ஜம்பா போடு ஜம்பா போடு. வந்துட்டேன் வந்துட்டேன் கொஞ்ச தூரம் தான். அங்க பாருங்க எப்படி கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க சூப்பு. கரெக்டா போனுங்க. ஐயோ ரொம்ப கேப்ல போட்டு வச்சிருக்கானுங்க. நான் தப்பிச்சு கொஞ்சம் கரணம் தப்பான மரணம் தான். கரெக்டா வந்துட்டோம் ஒரு வழியா. இன்னும் ஒன்னே ஒண்ணுதாங்க. ஜம்ப். ஐயோ கரெக்டாவே உள்ள வந்து மரியாதை ஆயிட்டேனாங்க. போச்சுடா மறுபடியும் முதல்ல இருந்து போகணுமே. என்னடா இது? ஓகே போக ஆரம்பிப்பாங்க. சுத்தி சுத்தி பார்த்தாலும் இங்க வந்து பூசணிக்காய் செட்டப்ல வச்சிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வால்ல ஒவ்வொரு செட்டப் இருக்குது. நம்ம முத வந்த வால்ல என்ன செட்டப் இருந்துச்சுன்னு நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும் காய்ஸ். நான் கண்டிப்பா கமெண்ட் செக் பண்ணுவேன் என்ன மாதிரி இருந்தது அப்படின்றத. ஓகே போவோம் காய்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். என்ன அப்படின்னா இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படி நம்ம போடுற வீடியோஸ் கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அப்புறம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. அவங்களும் என்ஜாய் பண்ணட்டும். ஏன்னா இந்த மாதிரி ஃபன்னியான ஹாரரான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல மட்டும்தான் வரும். கண்டிப்பா நீங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆள் கொடுத்து வச்சா மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகேவா? என்னடா இது ஒரு தடவை வந்து ஜூஸ் குடிக்க வேண்டியதா இருக்கு. நம்மளே செத்தி விளாண்டுட்டு இருக்கிறோம். இதுல வேற ஜூஸ குடி உயிரை வாங்குறாங்களே. ஜூஸ குடிச்சாச்சு. இப்ப பாருங்க நம்ம பவரை வேகமா ஆரம்பிச்சிருவோம். வேகமா போவோம். போலாம் 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 கொஞ்சம் தூரம் தான். இந்த டைம் கரெக்டா கீழே விழாம போயிருந்தோங்க. சொல்லி வாயம்புறதுக்குள்ளே கீழே விழுந்து மரியாதை ஆயிட்டமே. சே என்னடாது சூனியக்காரி கிளீனு வசப்படுத்தாம விட மாட்டா போலே. இந்த டைம் அவகிட்ட மாட்டிடக்கூடாது. கரெக்டா சம்ப போட்டு ஓடிடணும். டேய் தப்பிச்சு ஓடுறாங்க பிள்ளை. அப்புறம் ஒன்னு சூனியக்காரி வசியப்படுத்திடுவா. அப்புறம் நீ ஏன்னு போகணும்னு நினைச்சாலும் அந்த பேரியோட செயல தான் நீ கிடக்கணும். உன்னால தப்பிச்சு போகவே முடியாது. பேரியவே மைக்கிட்டாப்பா. பயங்கரமான அவ்வளவுதான் இருப்பா போல சூனியக்கார கிளவி. கே வந்துட்டோம் வந்துட்டோம். போடா போடா கேப்பில்ல போடா போடா. வந்துட்டோம் கொஞ்ச தூரம் தான். ஜம்பே 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 ஜம்ப் பண்ணிட்டோம். கொஞ்ச தூரம் தாங்க. வந்துட்டோம் 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 வந்துட்டாடா. ஓடுறா ஓடுறா ஓடுறா. ஒன்னே வந்துட்டாங்க. ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டாங்க. நான் ஒன்னே ஒண்ணுதான். அப்ப இதுலதான் கீழே வந்துட்டோம். அந்த டைம் கரெக்டா ஜம்ப் போட்டு போயிடணும். என்னடா இது நம்ம பைக்ல இருந்து பச்சை கல்ல வருது. ஓஹோ நம்ம குடிச்ச ஜூஸோட எஃபெக்டா இப்பதான் தெரியுது. ஓகே மேல ஏறுவோம். மேல என்ன ஆபத்து இருக்கோ தெரியலையங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல என்ன செட்டப் பண்ணி வச்சிருக்காங்களோ தெரியலையாங்க. காய்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்களும் எனக்கு உதவி பண்ண வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் போடுற வீடியோஸ்லாம் டிங்டாங் கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகேவா காய்ஸ் மறக்காம பண்ணுங்க. இங்க பாருங்க எலும்பு கூடு நெருப்பு ரெப்பு சுடுகாடா ஒரு மினி சுடுகாடே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இங்க லைட் எரியுது என்னதுன்னு தெரியலங்க.
பாருங்க கேண்டி ஐ சாக்லேட். என்னடா அது உள்ள மாட்டிக்கிட்டேன், ஐயோ மாட்டிக்கிட்டேன்னா போச்சு போச்சு, எப்படி தப்பிக்கிறது? ஐயோ யாராவது என்ன காப்பாத்துங்க, ஐயோ ஐயோ போச்சு போச்சு, ஐயோ யாராவது என்ன காப்பாத்துங்க, மூச்சு முடுது காப்பாத்துங்கடா என்ன யாராவது. தப்பிச்சிட்டாங்க. ஏதோ கடவுள் கிருபையில யாரும் என்ன காப்பாத்தி விட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்க வேண்டியதாங்க. மேல ஏறுவோம். இந்த டோர் அப்படியே மெதுவா ஓபன் பண்ணிட்டு அப்படியே இந்த படியில ஏறி மறுபடியும் குடுக்குடுன்னு மேல போய் மேலே ஞாபகம் இருக்கும் அதை போய் விஷ் பண்ணுவோம். பாருங்க ஃபுல்லா கேண்டி செட்டப்ல வச்சிருக்கு. சுவர ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு செட்டப்புங்க. நல்லா யோசிச்சிருக்குங்க அந்த கிளவி. பயங்கரமான சூனியக்கார கிளவியா இருக்கும் போல. வேறையவே மயக்கிருக்குன்னா பாருங்க அது எப்படிப்பட்ட கிளவியா இருக்கும்னு. வந்துட்டாங்கன்னா கிறிஸ்துமஸ் தாவே மயக்கிருச்சு அது. கிறிஸ்துமஸ் வேஷத்துல இருக்கு போல அந்த கிளவி. என்னடி கிளவி போயிட்டு விட்டா மேல போங்க, ரொம்ப நேரம் நிக்க கூடாதுன்னு என்னம்னா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இதுக்கப்புறம் என்ன ஆகுது இருக்கோ தெரியலங்க. ஓஹோ கம்பியா சம்பே சொல்லி வாயம்புறதுக்குள்ள கீழே வந்து மரியாசல் ஆயிட்டேடா கைப்புல. மறுபடியும் போடா வேகமா போடா ஜம்பே. ஒண்ணுன்னா மெதுவா ஜம்ப் பண்ணி போனோங்க. ஏன்னா லைட்டா நம்ம ஸ்லிப் ஆனாலும் கீழே விழுந்துருவோம். நான் எப்பவுமே கவனமா தான் போகணும். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்பவே கவனமா எடுத்து வைக்கணும். ஒண்ணுதான் ஜம்ப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நேரா அந்த பர்பிள் கலருக்கு போய் அங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ணுவோம். ஐயோ ஜம்ப் பண்ண முடியுங்க. ஜம்ப போட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ஜம்ப போட்டு போவோம். வந்தாச்சு. கொஞ்ச தூரம் தான் வந்துட்டு. ஐயோ போங்க முடியலங்க, நம்மளால சுத்தமா முடியலங்க. க்ளோஸ் த வாழ்வா. எல்லா வாழ்வையும் நம்ம அடைச்சாதான் நம்மளால தப்பிச்சு போக முடியுமா? அதனால எல்லா வாழ்வையும் அடைச்சு நம்ம தப்பிச்சு போவோம். வாங்க எனக்கும் நீங்க உதவி பண்ணுங்க. எனக்கு நீங்க என்ன உதவி பண்ணணும்னா அது நான் சொல்றேன். அதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். நான் எல்லா வாழ்வையும் நான் அடைச்சிருவேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே ஈஸியான மேட்ரு தான். என்ன அப்படின்னா நீங்க நம்ம சேனலுக்குள்ள போங்க. போயிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை போய் ஒரு அமுக்குங்க. அப்படி இந்த வீடியோக்குள்ள வந்துட்டு இதுக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் அந்த வீடியோ அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. அவங்களும் பார்த்து இந்த மாதிரி ஹாலோவின் வீடியோ இருக்குன்னு சொல்லுங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அவங்களும் நம்ம சேனல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸா மாறட்டும். ஓகேவாங்க? நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆன மாதிரி அவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா மாறணும்ல. எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்களாம் வந்தாதான் நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும். நம்மளோட ஃபேமிலியை ஃபார்ம் ஆக முடியும். அதனால கண்டிப்பா நீங்க வந்து அதை பண்ணுவீங்க நான் நம்புறேன். ஓகே போவோம். வந்தாச்சுங்க ஒரு வழியா. எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் பாத்தீங்களாங்க. ஓடியே நம்ம கால்கள்லாம் நொந்து போச்சுடாங்கிற அளவுக்கு எவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கோம். நம்ம ஹைட்டே கட்டையாயிரும் போலடா. இன்னும் எவ்வளவு தூரம்டா போகணும். முடியலங்க, கொஞ்சம் தூரம் தான். ஐயோ கீழே விழுந்துட்டோமா போச்சுடா. என்னங்க ரொம்ப கேப் வச்சுட்டாங்களா? இந்த டைம் கரெக்டா ஜம்ப் போட்டு ஐயோ சொல்லி வாயம்புறதுக்குள்ள விழுந்துட்டாங்க. சுக்கே மறுபடியும் போவோம். இந்த டைம் கரெக்டா ஜம்ப் பண்ணிடுவேன் நம்புறேன். ஏன்னா ரொம்பவே கேப் வச்சிருக்காங்க. நம்ம இருக்கிற ஹைட்டுக்கு இவ்வளவு நேரம் ஓடி வந்ததுக்கு வேற நம்மளுக்கு ரொம்ப மூச்சு வாங்குதுங்க. அதனால எங்கடா ரெஸ்ட் எடுப்போம்னு இருக்கிறோம். இது வேற நம்மள டார்ச்சர் பண்றதுக்குன்னு எல்லாம் பண்ணுது. ஒருவழியா ஃபேனுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் ஃபேன் காத்துல குழுப்பை பண்ணிட்டே போவோம். ஓகே ஜம்பே வந்துட்டோங்க. ஒரு வேலையா ஜம்பா போட்டு ஐயோ என்னடா இது உள்ள விழுந்துட்டேன். என்னடா இது நம்மளுக்கு வந்த சோதனை. கால் வைக்கிறவங்களாம் கண்ணி விடியாலாடா இருக்குது. கொஞ்சம் காரணத்தை மரணம் தான். காலை கொஞ்சம் தப்பா எடுத்து வச்சா கீழே வந்து மரியாசல் ஆயிருந்தாமே. இந்த டைம் கரெக்டா போனோங்க. இந்த டைம் விழுந்துடக்கூடாது. கரெக்டா போடா கைப்பில்ல. விழுந்து மரியாசல் ஆகி விளையாண்டுட்டு இருக்காதுடா. கரெக்டா விளையாடு. வந்துட்டான்னு கொஞ்சம் தூரம் தான். ஜம்ப் ரெண்டே தான். உள்ள விழுந்துடாத படா தப்பிச்சு வந்துட்டாங்க ஒரு வழியா. இப்ப படிக்கட்டுல ஏறி கொடுன்னு மேல போவோம். இங்க என்ன ஆபத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. அந்த கிளவி சூனியக்கார கிளவி இருடி வாரேன் உனக்கு ஆப்படிக்கிறதுக்குன்னு நான் வாரேன். ஐயோ நம்ம ஒரு அடிக்கு வெளியே போயிட்டோமா. எங்க வந்திருக்கிறோம். இப்ப கரெக்டா சம்பப்படும். ஐயோ மண்டையில அடிச்சுங்க, பயங்கரமா வலிக்குது. மறுபடியும் போவாங்க. இந்த டைம் கரெக்டா சம்பப்பட்டு உள்ள போயிருவேன். வந்துட்டேன். இப்ப எங்க போறது? இங்கதான் போனோமா. இங்க என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியல. இங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரியான ஆபத்து செட் பண்ணி வச்சிருக்க அந்த கிளவி. இங்க என்ன ஆபத்து வச்சிருக்கு தெரியல. உங்க பாத்தீங்களா பேரி இல்லங்க, அது பேய் பேரி. ஐயோ பேரியோட பேய் தாங்க எனக்கு. அதை கொன்னுட்டா போல அந்த சூனியக்கார கிளவி. பேரிய கொன்னு அதோட ஆவி வசப்படுத்தி வச்சிருப்பா போல அந்த கிளவி. என்னடி கிளவி இப்படி பண்ணி வச்சிருக்க பேரிய? முரட்டால அவனையே மயக்கி கொன்னுட்டே அடி கிளவி. போடா அவன் நம்மளை கொல்றதுக்கு ரொம்ப வெறி பிடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அங்க பாருங்க நம்மளும் எல்லாத்துலயும் இடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். நம்மளும் பெரிய பலசாலி ஐட்டம் போல. பாருங்க அவன் எல்லாத்துலயும் வர்றாங்க இடிச்சுக்கிட்டு. அவன் பயங்கர ஆளா இருக்கான்ல. அவங்க பாருங்க நெருப்புல ஏதோ கட்டி வச்சிருக்கு, வீடு கட்டி வச்சிருக்குது. சூனியக்கார கிளவி. அதுக்கு அவன் பேரிய கண்காணிக்கிறதுக்காக கட்டி வச்சிருக்கு போல. மோசமான கிளவியா இருக்கும் போலயே இந்த கிளவி. ஐயோ பேரி உன்ன மாதிரி நானும் ஆகிடக்கூடாது. செத்து பெறக்கூடாது. சுத்தம்னா என்னையும் இங்க வச்சு ஒன்ன மாதிரிதான் ஆவியா அலைய விட்டுரும். பாருங்க எக்ஸ்ரே எடுத்த மாதிரி இருக்குதுங்க அது உடம்பு. பேரியோட உடம்பு பயங்கரமா இருக்குதே. அடடா போவும் என்னமோ யோசிச்சிருக்கு அந்த கிளவி. ஆவிய வச்சு பாதுகாப்புக்கு வச்சிருக்குங்க.
ஓகே, நம்ம போவோம். இப்படிதான் போகணும்னு நினைக்கிறேன் guys. அதுக்கு முன்னாடி நீங்களாம் எனக்கு உதவி பண்ணணும். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கிட்டா தான் போட பிடிச்சோம் டிங்கடாங்க கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ன பண்ண முடியும். பாடா அப்படியே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் எங்க போகணும்னு தெரியலையேங்க. இங்க என்ன ஆபத்து இருக்கோ தெரியலங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஆபத்தை வச்சிருக்க அந்த கிளவி. இங்க என்ன ஆபத்து வச்சிருக்காளோ அந்த கிளவி முரட்டு கிளவியா இருக்கும் போலியே. அந்த கிளவி நம்ம தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இல்லாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. கே இங்க பாருங்க, சோறெல்லாம் பேய் படம். எங்க பார்த்தாலும் பேய் படம் தான். கே மேல போவோங்க. மேல இங்க பாருங்க, லேசர் லைட் அப்படியே பயங்கரமா போயிட்டு இருக்கு. அது மட்டும் சிக்காம நம்ம போனோம். சிக்கனோம்னா நம்மளை சிதைச்சிரும் அந்த லேசர் லைட்டு. அதனால நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்பவே கவனமா எடுத்து வைக்கணும். லேசர் லைட்ல படாம நம்ம போனோங்க. அப்பதாங்க நம்மளுக்கு ஐயோ நல்லதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம சோழியை முடிச்சு விட்டாங்க. மறுபடியும் போவோம். ஓகே, இந்த டைம் நம்ம அடிபடாம கரெக்டா போய் சேர்ந்துடணுங்க. போன டைம் லைட்டா கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டு, இந்த டைம் கரெக்டா போயிருவாங்க. நம்ம யாரும் இந்த டைம் வேண்டாம் பாருங்க. நம்மளோட பவரை மட்டும் பாருங்க கைஸ். நீங்க எல்லாரும் எப்படி போறன்னு மட்டும் பாருங்க. பயங்கரமா நம்மலாம் எப்படிப்பட்ட ஆளு. நமக்கு தேவா தப்பிச்சு வந்துட்டோம்ல. எப்படி பாத்தீங்களா நம்ம பவரும் பவர். நம்ம எல்லாம் எப்படிப்பட்ட ஆளு. சுனாமியில சுமிங்கப்பட்டவங்க. நம்ம எல்லாம் தப்பிக்க மாட்டோமா. தப்பிச்சு வந்துட்டோம். இதுக்கப்புறம் எப்படி வருது. ஓ மேல போய் அதெல்லாம் எடுக்கொண்டாம் போல. இதை சுத்தி இது மாதிரி வச்சிருக்க அந்த சுனியக்கார கிளவி. இதோட ஜம்பு போட்டு போயிடலாம். இது அளவுக்கு ஈஸியா தாங்க இருக்கு. மேல போய் பழக ஏட்டு வந்து அதை போட்டு தப்பிச்சு போறதுக்குள்ள இது ரொம்பவே ஈஸியா தான் இருக்கு. எங்க பாருங்க, அப்பா எவ்வளவு பெரிய பூசணிக்காய். அது இருந்துட்டா பச்சை கலர்ல கண்ணு வச்சுக்கிட்டு புழுவா. என்னன்னு தெரியலையங்க. இது என்ன பேரி. ஓ கிரை பேரி போல. அங்க போட்டிருந்ததுல அந்த பேரி தான் இது. ஆஹா, பேய் பேரியா. அதோட பேய் பயங்கரமா இருக்கணும்ப்பா அந்த பேய் பேரி. அட பேரி, என்னடா என்ன கொல்றதுக்கு வர அந்த கிளவி உன்னை கொண்டுட்டா நீ என்ன கொல்ல வர்றான்னு பாக்கியா. உன்னால முடியாது பேரி. கண்டிப்பா உன்னால முடியாது. உன்னை நான் அழிச்சிட்டு தப்பிச்சு போயே தீருவேன். உன்னை யாராலும் என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. எப்படி பாத்தீங்களா, கொண்டுட்டு தப்பிச்சு வந்தோம்ல. நம்மளாம் அப்பவுமே அப்படி. இப்ப அப்புறம் எப்படி இருப்போம். இங்க பாருங்க, பயங்கரமா செட்டப் பண்ணி வச்சிருக்கோங்க. ஒரே பூசணிக்காவா வச்சிருக்கு. வெள்ளை கலர் மஞ்சள் கலர்னு. என்னடா அது மேல ஏதோ தெரியுது. மேல என்னங்க இருக்குது. ஓ மேலையும் பூசணிக்காங்க. வீட்டுக்கு மேலையும் பூசணிக்காய் வச்சிருக்கு. ஓகே, நம்ம இந்த கார் மேலே டிரைங்கன்னு போய் என்னங்க ஹெலிகாப்டர் வரும்னு பார்த்தா காரை போய் உரசுனதுக்கே நம்ம பழைய இடத்துக்கே வந்துட்டோம். ஐயோ என்னடா இது. ஓ ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம்னு ஈஸியா வச்சிருக்கு போல அந்த கிளவி. அந்த கிளவி அதோட தோல்வியை ஒத்துக்கிட்டு போல. அதனாலதான் ஈஸியா நம்மள வர வச்சுக்கிட்டு. பேரியா இருந்தாங்கன்னா அவன் தோல்வியை ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டான். நம்ம மறுபடியும் நம்மள அலைய வச்சு நம்மள சாகடிப்பான். கிளவிங்கிறதுனால கொஞ்சம் சுனைக்கார கிளவின்னு கொஞ்சம் நம்மள மன்னிச்சு விட்டுருச்சு போல. அவங்க பாருங்க பேரிய. ஐயோ வர்றான் ஓடுறா. ஒண்ணு விளக்குங்க. இப்ப அவங்ககிட்ட மாட்டிருப்பேன். மறுபடியும் அவங்க கூட விளையாடலாமா கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் முடிப்பாங்க எல்லாத்தையும். பாருங்க பேரி நம்ம பின்னாடி வேகமா வந்துட்டு இருக்கான். என்னடா பேரு எப்படி இருக்க, நல்லா இருக்கியா மாப்பிள்ளை, நல்லா இருக்கியாடி. நீ வந்துட்டு போமா சொல்லி முடிச்சுட்டீங்க. அதனால கவனமா போனுங்க. கே இங்க பாருங்க, தீக்குழம்பு இதுலதான் வரணும்னு நினைச்சேன். இதுலதான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஒரு வழியா நம்ம இந்த ஹாலோவின் பேரி கேம்ல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டோம். நம்ம இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு வந்து உங்களை சந்திக்கிறேன் காய்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்களா விஷயம் பண்ணணும். என்ன அப்படின்னா, நீங்க இந்த வீடியோ இதுக்கு லைக் பண்ண பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்ப நான் போட டிஸ்கவுண்ட் டிங்டாங் கிடைக்கும். அப்புறம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. அவங்களும் பார்க்கட்டும். இந்த மாதிரி ஹாலோவின் வீடியோ ஒன்று இருக்கு பாருங்கன்னு சொல்லுங்க. அவங்களும் பார்த்து இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இதே மாதிரி வேற ஒரு இருந்து உங்களை சந்திக்கிறேன் காய்ஸ். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் ஹாட் கேமர். டாடா பாபாய், see you guys. இந்த மாதிரி வேற ஒரு உங்களை பாக்குறேன். பாய்.